ஹாய் வணக்கம் வாங்க. இன்னைக்கு ஒரு கெட்டி கார குழம்பு செய்துன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா கொத்தமல்லிலாம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கடுகு வெங்காயம் நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு நம்ம கெட்டி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மசாலாக்கு தேங்காய், தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் அரைச்சி வச்சுக்கணுங்க தனியாக. கூடவே அது கூட கொஞ்சம் இஞ்சியும் ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் சீரகமாக சேர்த்து எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம பாருங்கள், நம்ம வதக்கும் போது கொஞ்சம் பூண்டும் பச்சை மிளகாய் போட்டால் அது ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கொஞ்சம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கமகமாக இந்த வாசனை வரைக்கும் வதக்கணும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா நறுமணமாக இருக்குது. இப்போ நம்ம நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கீரை எது வேணால் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நிறைய கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் நான். நல்லா வதக்கிட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வதக்கிட்டு நிறைய கொத்தமல்லி சேர்த்துனா கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சு விழுதி அதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து தோசைக்கு இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்குங்க. ஒரு ஈஸியான செய்யக்கூடிய ஒரு குழம்பு இது. ரொம்ப குயிக்காகவும் செய்ய முடியும். பிகினர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தா இன்னும் ஜம்முன்னு இருக்கும். பார்த்ததற்கு நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹாவ் அ கிரேட் டே.